இல்ல நண்பா, வார்த்தையை சொல்லி சொல்லி தானே என்ன கட்டிப்போம். என்ன நண்பா இப்படி பேசிட்டா? எல்லாம் நீ உருவாக்குனதாடா. அது பயணமே தான் பண்ணிட்டுறாங்க படத்தில். ஒரு பயணத்திலே வர காதல் தான் இதா பயணம். நல்லா இருந்துச்சு படம். டப்பிங்லாம் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க அதான் வழக்கம் போல் வாய்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, வாய்ஸ் ஓடிட்டு இருக்கோம், அந்த மாதிரி இருந்துச்சு. அர்ஜுன் சார் அவர் சூப்பராக பண்ணியிருந்தாரு. நல்லா நல்லா இருக்கணும். படத்தில் என்னதான் சொல்ல வராங்க? நம்ம புரியல, படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். நல்லா இருக்கு. அர்ஜுன் வந்து ஒரு 2-3 படம் அதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்காரு. அந்த வரிசையில் இது ஒரு படம் தான். எல்லாமே அதுக்கு முன்னாடியும் வந்து சுமாராக தான் எடுத்திருப்பாரு. இதுவும் அதே மாதிரி சுமாராக தான் இருக்குது. ஒரு மாதிரி இன்னும் நல்லா எடுத்துருக்கலாம். ஏன்னா அவருக்கு வந்து நல்ல ஆக்ஷன்ஸ்லாம் வருது. பட் ஆனால் கதைகள் வந்து அவருக்கு கொண்டு போக தெரியலன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு நல்ல ரைட்ரு அந்த மாதிரி இருந்தாங்கன்னா இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அவங்க பொண்ணு, அவங்க அக்கா பையன் எல்லாமே கேமியோ ரோலில் வந்துட்டு போகிறாங்க. நல்லா இருக்குது. எந்த மாதிரி ஸ்டோரி எடுத்துருக்கேன்? லவ் ஃபேமிலி ஸ்டோரி தான். லவ் மூவி நல்லா இருக்குது. மேரேஜ் ஏதோ டப்பிங் மூவி இல்லை அப்போல்லாம் உள்ள வரும். சும்மா அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி ஒன்றும் தெரியல. ஃபுல்லாக ஃபேமிலியோட பார்க்கலாம், என்ஜாய் நல்லாயிருக்கு. அர்ஜுன் சார் எந்த மாதிரி நடிச்சிருக்காங்க? அர்ஜுன் சார் எப்பயுமே பழைய டைப்பில் கிரியில் வர மாதிரி தான் நல்லாயிருக்கு. லுக்கு செமையாக இருக்குது. தேங்க்யூ. அப்படியே எதுவும் இல்லை ப்ரோ, ஒரே ஒரு சீன் தான் மாடு போகிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். மற்றபடி எதுவும் இல்லை, நார்மலாக நல்லாயிருக்கு. ஆமாம், அதுவும் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்கு ப்ரோ. சீதா பயணம் படம் ரொம்ப சூற மொக்க. பையா மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் அந்த அளவுக்குலாம் இல்லை. ரொம்ப சூற மொக்க. எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுதுன்னே தெரியாது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே. செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். அந்த ஆக்சிடென்ட்லேருந்து அந்த பொண்ணு தப்பிச்சிரும். அந்த உயிர் தப்பிச்சதுனால அதுக்கு ரீசனானவங்க எல்லாம் தேடி போய் ஒரு தேங்க்ஸ் சொல்லும். அதில் வந்து ஒரு 4 கேரக்டரு, அந்த 4 கேரக்டர் போய் தேடி தேங்க்யூ சொல்கிறது தான் படத்தோட மெயினு. ஃபீல் குட் மூவி தான்ப்பா. இந்த லவர்ஸ் டேக்கு வந்துருக்கக்கூடிய நல்ல ஒரு படம் தான். படம் முழுக்க எமோஷ்னல். படம் பார்க்கணுன்னா கொஞ்சம் பொறுமை வேணும் மெயினாக. பட் படத்தில் நிறைய கேமியோஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லொக்கேஷன்ஸ் அண்ட் அதுக்கும் மேலே பார்க்க போனால் குட் ஸ்க்ரீன் ப்ளே. படத்தை பார்க்கும்போது மேபி ட்ரெய்லர் பார்க்கும்போது நான் கூட இது வந்து கீதா கோவிந்தம் லைக் அந்த மாதிரி இருக்குன்னு நினச்சேன். பட் டோட்டல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் இன்னமும் சொல்கிறேன், படத்தில் எமோஷனல் இருக்கலாம், படம் முழுக்க எமோஷனல் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ பொறுமை இருந்தால் கடைசி வரைக்கும் பார்த்தா ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட். அப்புறம் அந்த ராஸ்மிகா கடை ஒரு படத்தை நடிச்சிருப்பார்ல ஒருத்தர், இந்த டான்ஸ் அவர் அந்த என்ன படம் தெரியல. இல்லைன்னா அந்த குண்டா ஒருத்தர் மாடு காப்பாற்றுவார், அக்கா பையனா அவரு ஓஹோ அது எனக்கு தெரியாது. இருந்தாலும் படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. அந்த அவர் வரத்துக்கு ஒரு பாட்டு வச்சுருப்பாங்க, அதுவும் செம்மையாக இருந்துச்சு. அர்ஜுன் சார் வர அந்த சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஒரு விஷயம், அந்த ஊருக்கு 2 ஊருக்கு ஒரு சண்டை வரும். அப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருப்பாங்க, யார் ஃபஸ்ட்டு கட்டுறாங்கன்னு பார்க்கலாம், நாங்கள் என்ன புடவையாக கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டுவாங்க. இந்த இடத்துல வந்து அவங்க யாரை இழிவுபடுத்துறாங்கன்னு தெரியல, பெண்களை வந்து இழிவுபடுத்துறாங்க. புடவை கட்டினா அவங்களுக்கு தைரியம் இல்லையா? இது காலங்காலமாக எல்லா படத்துலையுமே நடந்துட்டு தான் இருக்குது. நீ சேலை கட்டிடு, மீசை எடுத்துரு அப்படின்னு சொல்லி. ஒரு பொண்ணு வந்து எந்த ஒரு இதுலேயுமே சாதிக்கிறது இல்லையா? ஒரு பொண்ணு ஸ்ட்ராங்காக இல்லையா? இல்லை ஒரு பொண்ணால் யாரையும் அடிக்க முடியாதா? ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லா படத்துலையும் வைக்கிறீங்கன்னு தெரியல. இந்த வீடியோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த மீசை எடுத்துரு, இந்த புடவை கட்டி, நான் என்ன புடவை கட்டியிருக்கேன், நான் புடவை கட்டிக்கோ, பொம்பளையா மாறிடு அப்படின்னு சொல்லி சொன்னாதீங்க. பசங்களை விட பெண்கள் தான் இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இல்லை ஜஸ்ட் லைவ் லொக்கேஷன்ஸ் நிறைய வரும். க்ரீன் ஸ்க்ரீன்லாம் அந்த அளவுக்கு அதாவது இந்த கார் சீன்ஸு ஒரு சில இதெல்லாம் இருக்குது. பட் லைவ் லொக்கேஷன்ஸ் நிறைய காட்டுறாங்க. அது நானும் ஒரு ரிவ்யூவர் தான். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சது பொறுத்த மட்டும் அந்த ஆன் த ஸ்க்ரீன் பார்க்கும்போது க்ரீன் ஸ்க்ரீன் எது, லைவ் லொக்கேஷன்ஸ் எதுவும் தெரியும். பட் நிறைய லைவ் லொக்கேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, நிறைய செட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஹையஸ்ட்டு -0.2 தமிழ் அப்படின்னா படம் டோட்டலாக 100% ரன்னிங் டு த தெலுங்கு இன்டீரியர். சிங்கிள் டச் கூட தமிழ் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் இல்லை. பட் லைக் ஜஸ்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் மூவி பார்க்கலாம், அவ்வளோதான். அந்த அளவுக்கு தான் இருக்குது படமே பார்க்குறது. இந்த படத்தில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் தான் படம் ஃபுல்லாகவே. ஒரு மாதிரி நம்ம லவ்வர்ஸுக்குள்ளே வந்து சின்ன சின்ன சண்டைகள்லாம் பெரிய டிசிஷன்லாம் எடுப்பாங்க, உட்காந்து பிரிஞ்சு போயிடலாம், பிரேக்கப் ஆகி போயிடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து இருக்கணும்னு சொல்கிற மாதிரி தான் இந்த படம் ஃபுல்லாக வலியுறுத்துது. அது வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து நம்ம பையா படம் பார்க்குற மாதிரியே தான் இருக்கும். ஒரு கார் ட்ராவலிங்கில் வந்து அந்த ட்ராவல்லே அவங்களுக்கு ஒரு லவ் க்ரியேட் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சம்பவம் நடக்க போயிடும். அந்த சம்பவத்துலேருந்து அந்த பொண்ணு தப்பிச்சிரும். அதுக்கு காரணமானவங்க யாரோ அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லலான்னு சொல்லிட்டு தான் ரிட்டர்ன் மறுபடியும் வருவாங்க அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு. பட் கடைசியில் நன்றி சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து லவ் வந்துச்சா இல்லையா, அதுக்கப்புறமேட்டு அந்த அத்தனை பேர்த்துக்கு வந்து நன்றி சொன்னாலா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட கதை. பிரகாஷ்ராஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்து பேஸில் இருப்பார். உறவுகளை வந்து மெயின் பண்ணணும். அப்புறமேட்டு நம்ம இன்னும் எத்தனை வருஷம் தான் அடித்து பிடிச்சிட்டு இருக்கிறது. நான் வந்து என்னோடய இடத்துல வந்து நான் அவங்க ஸ்கூலுக்கு கட்டித்தரேன், எல்லாமே வந்து
பகுத்தறிவாகுங்க அப்படின்னு தான் சொல்லுவார். அதனால இருந்தது. பட் இந்த அர்ஜுன் குடும்பமாக நடிச்சிருக்காங்க, அதுதான் கொஞ்சம் அப்செட் பண்ணிக்க முடியல. அவர் ஹீரோவுக்கு தாத்தாவாக வராரு. அண்ட் அவருடைய ரோல் பொறுத்த மாட்டிலும் டப்பிங் கூட வேற ஆள் தான் டப்பிங் பண்ணியிருக்காங்க. மற்றபடி நல்லாயிருக்கு. ஒரு 2-3 ஃபைட் இருக்குது. அதுவும் துருவ் சர்ஜாவுடைய அந்த கேமியோ ஃபைட் ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது இன்னும் சொல்லப்போனால் தெலுங்கு மக்களுக்கு ரொம்ப பிடிக்கலாம், தமிழர்களுக்கு இந்த படம் எப்படின்னு தெரியல. அர்ஜுன் வந்து அவருடைய பாணியில் எடுத்திருக்காரு. பட் அது தெலுங்குக்காக எடுத்த மாதிரி தான் இருக்குது. மெயின் கான்செப்டே வந்து அண்டர்ஸ்டாண்டிங். லவ்னா அண்டர்ஸ்டாண்டிங். எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அண்டர்ஸ்டாண்டிங். நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாரி கேட்குறாங்கன்னா, கில்ட்டில் நம்மளும் உடனே சாரி கேட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்ணணும். இல்லை நீ தான் சாரி கேட்கணும், என்னால் கேட்க முடியாது, நான் என்ன தப்பாக பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம தப்பை கடைசி வரைக்கும் நியாயப்படுத்திட்டே இருந்தோம்னா ரிலேஷன்ஷிப் நல்லா போகாது. தயவு செஞ்சு இந்த 2 வீடியோவை கட் பண்ணி போட்டு எனக்கு கொலாப் பண்ணி போடுங்க. ஆனால் படம் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. உட்காந்து பொறுமையாக பார்க்கக்கூடிய படம். செம்ம படம். கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி எப்போவுமே ஃபேமிலியாக ஒன்றா இருக்கணும் அப்படின்றது தான். பிரகாஷ் ராஜ் இந்த படத்துக்கு வந்து ப்ளஸ்ஸாக தான் இருக்கார். ஏன்னா அவர் ஒரு கிராமத்தாள் மாதிரி தான். அந்த ஒரு கண்ணுக்குட்டி பிறந்ததுக்கெலாம் திருவிழா மாதிரிலாம் கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுலேயும் வந்து இன்னொன்று நடக்கும். அந்த முயலை பிச்சு போட்டு ஒரு மாதிரி பண்ணுறதுக்கு போவாங்க. ஆனால் அதை வந்து ஹீரோ அதை தடுத்து நிறுத்தி நாம் 2 ஊர் சண்டை போடக்கூடாதுன்னு தான் இந்த போட்டியை வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். பட் இந்த போட்டிலையும் வந்து ஒரு வன்முறையில் தான் பண்ணுமா அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது வந்து ஈஸியாக வலியுறுத்திட்டாங்க. ஆனால் ரொம்ப லேகாக இருக்குது. அதனால் வந்து இந்த நல்ல கருத்துக்கள்லாம் வந்து மறைஞ்சு போயிடுது, கதையாக மறைஞ்சு போயிடுது. அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். கிரிப்ஸாக கட் பண்ணியிருந்தாங்கன்னா. உள்ள இருப்பார், அர்ஜுனோட பொண்ணு இருப்பார், அர்ஜுனோட அக்கா பையனும் உள்ளே இருப்பாங்க. எல்லாமே அர்ஜுனோட ஃபேமிலியாக தான் இருக்கும். படம் நல்லா இருக்கு. பட்டு இந்த சிஜி ஒர்க்கு தான் ரொம்ப ஸ்க்ரீன் மேட்லேயே வச்சு முடிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த கிராஃபிக்ஸ் வந்து ரொம்ப லோ லெவல். இன்னும் பட்ஜெட்டே இல்லாமல் ஒரு பெரிய படம் எடுக்கலான்னு தோணுச்சுன்னா இந்த படத்தை பார்க்கலாம். எப்படி எடுக்கலாம் அப்படின்னு. டப்பிங் இஷ்யூஸ் நிறைய இடத்துல இருக்குது. ஏன்னா அவர் வாய் லிப்ஸிங் நம்ம தெலுங்கு படம் பார்க்கறனால அப்படி இருக்கான்னு தெரில எனக்கு. ஆனால் டப்பிங் இஷ்யூஸ் நிறையா இருக்குது. நம்ம பிரகாஷ்ராஜ் வாய்ஸுக்கே வேறு யாரோ பேசியிருக்காங்க போல இருக்குது. நிறையா பேர் அந்த நம்ம அர்ஜுனுக்கே வேறு யாரோ பேசுகிறாங்க போல இருக்குது. அந்த சாங்ஸ்லாம் பார்க்க முடில. அது அந்தளவுக்குலாம் கேட்குற அளவுக்குலாம் இல்லை. வேணால் உட்காந்து பாருங்கள், உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா உட்காந்து பாருங்கள். அந்தளவுக்கு தான் சாங்ஸ்லாம் இருக்குது. ஓவராலாக இந்த கதை வந்து இந்த லவ்வர்ஸ் டேக்கு அந்த வின்னர் ஆனது வந்து வித் லவ் தான் வின்னர் ஆகிக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. கிளைமேக்ஸ் அதான் ஃபேமிலியாக ஒன்றா இருக்கணும். அதே போல் நம்ம ஏதாவது ஒரு ஹெல்ப், நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் தெரியாதவங்க ஒரு சின்னதாக ஒரு ஹெல்ப் பண்ணாலுமே அதை நம்ம என்றைக்கும் மறக்கக்கூடாது, நன்றியை மறக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். ஒரே வேர்டில் சொல்லணும்னா ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட். மன்னிச்சிடணும், மறந்துடணும், அவ்வளோதான். இன்றைக்கி நடந்த சண்டையை இன்றைக்கே மறந்துட்டு நாளைக்கு லைஃப்பை புதுசாக ஆரம்பிக்கணும். ஏன்னா நாளைக்கு என்ன சண்டை வரும்னு தெரியாது ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும். அதனால் லைஃப்பை பெட்டராக கொண்டு போகணும். அதே போல் லவ்ன்றது வந்து வயசை பார்த்தோ இல்லை கலரை பார்த்தோ அழகை பார்த்தோ வராது, மனசை பார்த்தா வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சூப்பராக சொல்லியிருக்காங்க. இதையும் கட் பண்ணி கொலா பண்ணி போடுங்க. லவ் அதே மாதிரி வீடு அப்படின்றது வந்து செங்கலாலேயோ மணலாலேயும் எழுந்ததில்லை, அது வந்து ஒரு ஃபேமிலி கட்டமைக்கிறது தான், உறவுகளால் கட்டமைக்கிறது தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஒரு பெரிய பங்களாவை கட்டிட்டு 2 பேர் மட்டும் வாழ்ந்தோம்னா அது நல்லாவே இருக்காது. இதே சின்ன குடிசை வீட்டில் எல்லோரும் அழகுலான்னு எல்லாம் விட்டு உட்காந்து சாப்பிட்டு அந்த ஒரு ஃபீலே தனி. ஒருத்தர் சாப்பாடு ஊட்டி விட்டு ஒவ்வொருத்தர் உடைய ஃபீலிங்ஸை ஒவ்வொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணி உட்காந்து பேசுகிற அந்த ஃபீலே தனி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சூப்பராக சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம். ஆனால் அந்த சின்ன மூவிலே சூப்பராக முடிச்சிருக்காங்க. சூப்பர். ஓவராலாக எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு. சூப்பர். லோ பட்ஜெட்டில் ஒரு பெரிய படம் எடுக்கணும்னா இந்த படத்தை வந்து பாருங்கள். எப்படியெல்லாம் எடுக்கலாம். ஒரு லேர்னிங். ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். பட் இருந்தாலும் வந்துட்டு எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம இதை பார்த்து எப்படிலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இந்த படத்தை எடுத்துக்கலாம். மற்றபடி இந்த படம் அந்தளவுக்குலாம் இல்லை. லவ்வர்ஸ் டேக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் வலியுறுத்துற மாதிரி இருக்குது. இன்னும் நிறையா சொல்லியிருக்கலாம். ஏன்னா நம்ம பையா படம் வந்து ஏன் என்ஜாய் பண்ணி பார்த்தோன்னா ஹீரோவுக்கு ஒரு கதை இருக்கும், ஹீரோயினுக்கு ஒரு கதை இருக்கும். அதனால் இங்கே மிங்கிலாகி உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். பட் இந்த படம் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் வந்து நிறைய இடத்துல குறைஞ்சி போயிடுச்சு. அதனால் இந்த படம் பார்க்கணுமா வேணாமா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். தேங்க்யூ. ஓவராலாக படம் இந்த படம் லவ்வர்ஸ் டேக்கு வந்தனால 10க்கு 2.5 தருவேன். தேங்க்யூ.